ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா சாம்பார் வடை தான் செய்ய போறோம். நான் வந்து ஏற்கனவே நான் என்ன பண்ணிட்டேன், நல்லா பருப்பு வந்து குக்கரில் வந்து துவரம் பருப்பு, அப்புறம் பாசி பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், பெருங்காயம், ஜீரகம்லாம் போட்டு நல்லா விசில் வச்சு, அதுக்கப்புறம் வந்து அதை நல்லா கடைஞ்சிட்டு வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாலாம் போட்டு நல்லா தாளித்து இங்கே பாருங்கள் நல்லா சாம்பார் எல்லாம் டைட்டாக வச்சுக்கிட்டேன். இது முன்கூட்டியே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன செய்யணும், எண்ணெய் சூடாகிட்டு இருக்கும்போது நான் வடை மாவு நல்லா அரைச்சி வச்சுருக்கேங்க பாருங்கள். வடை மாவு நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டு இப்போ வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, உப்பு நம்ம தேவையானது உப்பு போட்டுக்கோம். அப்புறம் வந்து இங்கே பாருங்கள், நம்ம வந்து முழுசாக மிளகு போட்டால் பிள்ளைங்கெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிடுவாங்க. அது வந்து நம்ம வந்து தட்டி வச்சுருக்கோங்க பாருங்கள். தேவையானது நம்ம மிளகு போட்டுக்கிட்டு இப்போ மாவு நல்லா நம்ம வந்து பிசைஞ்சிக்கும். இங்கே பாருங்கள், கை போட்டு நல்லா வடைக்கு நல்லா மாவு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். நல்லா உப்பெல்லாம் போட்டு இதேமாரி நம்ம செஞ்சு சாம்பார் வடை கொடுக்கும்போது பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க, சாப்பிடுவாங்க. இதேமாரி நம்ம வந்து ஈவினிங் காலையிலேயே கொடுங்க, நல்ல உடம்புக்கு நல்லது. ஈவினிங் கொடுக்குறதுக்கும் நல்லாயிருக்கும். சாப்பாடோடு நம்ம கலந்து சாப்பிடலாம். இப்போ வாங்க நம்ம எண்ணெயில் வந்து வடையை போட்டுக்கோம். தண்ணியில் தொட்டுக்கிட்டால் தான் உளுத்த மாவு நம்ம கையில் வராது. இங்கே பாருங்கள், எண்ணெயில் போடும்போது பார்த்து போடணும். கடை ஸ்டைலில் இப்போ நான் வடை போடுறேன். பசங்க நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு இதேமாரி உளுத்த வடை போட்டு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து சாம்பார் தனியாக கொடுத்தா வடை சாப்பிடுறது, இதுமாரி சாம்பார் வச்சு நம்ம கொடுக்கும்போது சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. தொட்டுக்கிட்டு உருண்டை நம்ம வந்து இதேமாரி எடுத்துக்கணும். நடு சென்டரில் மட்டும் அப்படி இப்படி பாருங்கள், அப்படி வந்துட்டு பாருங்கள். அழகாக அப்படியே எடுத்து நம்ம எண்ணெயில் போட வேண்டியதான். இன்னொன்று போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எதுக்குன்னா தண்ணியில் எது கையை சொல்கிறேன்னா நம்ம கையில் ஒட்டாது, வெறும் ஒட்டவே ஒட்டாது. இதேமாரி இங்கே பாருங்கள், நான் உளுத்த மாவுக்கு வந்து உளுந்தும் பச்சரிசி கொஞ்சம் சேர்ந்தே ஊற போட்டுட்டேன். நான் மாவு போடல, அரிசியாகவே போட்டு தான் நான் அரைச்சேன். சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக போட்டுங்க பச்சரிசி உளுந்தில். பாருங்கள், இன்னும் ஒன்று போடும். நான் வடையெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், வடையம்மா அழகாக வருது பாருங்கள். இதுக்கு ஒன்றும் இல்லை, நான் வந்து எப்படின்னா 2 டம்ளர் உளுந்து எடுத்துக்கிட்டேன், கொஞ்சோண்டு பச்சரிசி ஊற போட்டுக்கிட்டு மாவு போடல, பச்சரிசியாக ஊற போட்டுக்கிட்டு தான் நான் அரைச்சேன். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் வடை. பாருங்கள் அழகாக வருது பாருங்கள். இதேமாரியே நம்ம அரைச்சி செய்யும்போது அருமையாக இருக்குங்க பாருங்கள். வடையை பாருங்கள், சூப்பராக இருக்கும். வடை செம்மையாக வருது பாருங்கள். இங்கே பாருங்கள், சூப்பராக அப்படியே நல்ல உப்பிலாம் வருது. நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. வடை எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள், எடுத்துட்டு அந்த சூடோடு தான் நம்ம சாம்பாரில் போடணும். நம்ம இங்கே வாங்க, இங்கே பாருங்கள், அப்படியே அந்த சூடோடு தான் நம்ம சாம்பாரில் போடணும். போட்டுட்டு அடுத்தது நம்ம வந்து இங்கே பாருங்கள், நம்ம என்ன செய்யணும், நல்லா வடையை வந்து இப்படி நல்லா அமுக்கி விடணும். அப்போ தான் அந்த சூடோடு வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அவள் அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படியே எண்ணெயில் எடுத்துட்டு எண்ணெயை நல்லா வடிகட்டிங்க, வடிகட்டி அப்படியே போடுங்க. அடுத்தது கொஞ்சம் போட்டு நான் போடுறேன் பாருங்கள். இருங்க வச்சுங்க வச்சுட்டு தண்ணியில் ஏன் கை வச்சுன்னா நம்ம மாவு கையில் ஒட்டாதுங்க பாருங்கள். அழகாக வடையை வந்து இப்படி போட்டுக்கிட்டு நல்லா ஒரே ஒரு தான் இங்கே பாருங்கள், இந்த கட்டை வரல் தான், அவ்வளோதான். அடுத்தது கொஞ்சம் போட்டிருக்கேன் வடை பாருங்கள். இதையும் அப்படியே சூடாக நம்ம எண்ணெயில் அந்த சாம்பாரில் போட்டுற வேண்டியதான். இதே அப்படியே சூடாக போட்டால் தான் நல்லா வேணும். அதில் கொஞ்சம் மீதி மாவு என் பையனுக்கு ரொம்ப இந்த இதேமாரி போண்டா போட்டு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள், அதே மாவுலேயே நான் கொஞ்சம் போண்டாவாக போட்டிருக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ என்ன செய்யணும், நல்லா ஒரு வடை இங்கே பாருங்கள், நல்லா ஒரு வடை எடுத்து எண்ணெயில் வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு சாம்பார் இங்கே பாருங்கள், சாம்பார் போட்டுட்டு இப்போ என்ன செய்யணும்னா இங்கே பாருங்கள், மிச்சர் நீங்கள் உங்கள்கிட்ட எந்த மிச்சர் இருக்கோ நீங்கள் எது வேணாலும் போட்டுங்க. சாம்பார் கொஞ்சம் மேலே ஊற்றிக்கணும். இப்போ நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். அதிலே போண்டா போட்டுருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ என்ன செய்யணும், பாருங்கள்
சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்குதுங்க சாம்பார் வடை. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் பசங்களுக்கு நீங்கள் எல்லாருமே செஞ்சு சாப்பிடுங்க, அருமையாக இருக்கும். போண்டாவும் சூப்பராக இருக்குங்க. பொங்கலுக்கு இதுமாரிலாம் வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.